Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து திருத்தணி அதிமுக சார்பில் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டும் பணிகள் நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா தலைமையில் மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து வாகனங்களில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்களை ஒட்டினர். இதில் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோஹரி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்திற்கு யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர்களை வெளியேற கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் அமைதியான முறையில் கலந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்களை 2 கூட்டத்திற்கு சஸ்பெண்ட் செய்து திமுக மேயர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை ஏவல் துறையை வரவழைத்து வெளியேற கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவை நஞ்சுண்டாபுரம் அருகே தார் சாலை வேண்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நஞ்சுண்டாபுரம் தோட்டசாலை பகுதியில் அமைந்துள்ள ஷஃபா கார்டன் பகுதி மக்கள் தங்கள் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை அழைத்துச் செல்ல ஒரு ஆட்டோ கூட வருவதில்லை என்றும் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதால் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தெருநாய்கள் அதிகரித்து விட்டதால் இப்பகுதியில் சுதந்திரமாக நடக்கக்கூட முடியவில்லை என்று திமுக கவுன்சிலரிடம் சீர் செய்ய கோரி கோரிக்கை வைத்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சேதமான பாலத்தை சீரமைக்க ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குமாரக்குடி வளைவு பாலத்தின் சுவர்கள் விரிசல் ஏற்பட்டு உடைந்துள்ளதோடு எப்போது வேண்டுமானாலும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வேதனையான சூழலில் இருந்து வருகிறது. மேலும் இந்த பாலத்தின் அமைப்பு தெரியாமல் பல வாகனங்கள் வாய்க்காலில் விழுந்து விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன. இவை அனைத்தும் தெரிந்தும் ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வீட்டின் மீது சாய்ந்து விழும் ஆபத்தான நிலையில் இருக்கின்ற மின்கம்பத்தை மின்வாரியம் மாற்றவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பரிபூரணநத்தம் கிராமத்தில் வீராணம் ஏரிக்கரை சாலையோரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு மின்கம்பம் ஒன்று சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. இந்த மின்கம்பத்தை சீரமைக்க கோரி சேத்தியாத்தோப்பு தெற்கு பிரிவு மின்வாரியத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.